நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அவசியம். சந்தேகம் கொள்வதும் பெருமை கொள்வதும் ஒரு மனிதனுக்கு துன்பத்தையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் வாழ்க்கைக்கு வழியற்ற ஒரு நிலையையும் கொண்டு வரும் என்பதை நம்முடைய உள்ளங்கள் நமக்கு தெளிவாக விவரிக்கின்றன. நம்பிக்கை நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அந்த நம்பிக்கையை நாம் பள்ளிக்கூடங்களில் சென்று கற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது நம்பிக்கை அவசியம் என்பதை உணர்ந்த பிறகு அது வேண்டுமே என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டுமா? நிச்சயமாக இதை பள்ளிக்கூட புத்தகங்களில் சென்று படிக்க முடியாது. நம்பிக்கையை உணர்வாக கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளில் அதனை படிப்பனையாக பெற முடியுமே தவிர யாரும் சொல்லிக் கொடுத்து அந்த நம்பிக்கையை ஊட்ட முடியாது. வாழ்க்கை முழுமையிலும் நமக்கு இறைவன் அறிவித்திருப்பது, நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக வாடுங்கள். இது புத்தகத்தினுடைய அடிப்படை. உங்களுடைய வாழ்க்கை என்ற அந்த புத்தகத்திற்கு அடிப்படை, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக வாடுங்கள். நம்பிக்கை என்று நாம் சொல்லும் பொழுதே நன்மையின் மீது நம்பிக்கை. எனக்கு கேடுகள் விளைய வேண்டும் என்று நாம் நம்பக்கூடாது. அது நம்பிக்கைக்கான அடிப்படையும் இல்லை, ஆதாரமும் இல்லை. நம்பிக்கைக்கு உகந்ததாகவும் அது இல்லை. இப்பொழுது நம்பிக்கையை எப்படி நாம் உபயோகப்படுத்துவது? உங்களை எனக்கு பிடிக்கவில்லை, இன்னைக்கா என்னைக்குமேவா? என்னைக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பகைமை முழுமையாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு நான் நன்மையை விரும்புவேனா அல்லது கேடுகள் எப்பொழுது நடக்கும் என்று நான் காத்திருப்பேனா? கவனத்தோடு. அந்த கேடுகள் நடக்கும் பொழுது சின்ன சின்ன தொந்தரவுகளாக இருந்தாலும் என்னுடைய சாபம் பலித்தது. அவன் எனக்கு செய்த கேடுகளுக்கு அவனுக்கு இதுதான் தண்டனை என்று நாம் நமக்கே கற்பனை செய்வோம். அப்படியானால் யார் மற்றவர்களுக்கு கேடுகளை எதிர்பார்த்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் பல சமயங்களில் பல கேடுகள் நிகழ்ந்திருக்கின்றன. இதற்கு யார் பழி சுமப்பது? ஒருவருக்கு கேடு நிகழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது இவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த விருப்பம் வேண்டுதலாகவும் இவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய செயல்கள் தவறு, இவர்களுடைய எண்ணங்கள் தவறு என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். யாரொருவர் தீமையை செய்துவிட்டு பின்னர் அதற்காக அவர்கள் வருந்துகின்றார்களோ அவர்களை இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். இறைவன் இருக்கின்றானா என்ற அந்த கேள்விக்கு இந்த புத்தகம் விடை சொல்லும். ஆம், இறைவன் இருக்கின்றான். இதனை கல்லூரி சாலைகளில் படிக்க முடியாது. உங்களுடைய philosophical understanding, சைக்காலஜி படிக்கிறீங்களே, அங்கேயும் சென்று அறிந்து கொள்ள முடியாது. சைக்காலஜி படிப்புகளில் நான் ஒரு பைத்தியக்காரன் என்பதை தவிர அது அறிவிப்பதில்லை. ஒவ்வொருவரும் உணரக்கூடியவன், கற்பனைகளில் பேசக்கூடியவன், இது சைக்காலஜி. இவ்விதமாக கற்பனைகளிலும் கேடுகளிலும் சத்தியம் எது இல்லையோ அதை தவிர வெறும் யூகங்களில் நான் வாழக்கூடிய வாழ்க்கையை படிப்பு என்ற அந்த புத்தகங்களில், மனிதர்கள் கைகளால் எழுதிய புத்தகங்களில் நான் வாசிக்கின்றேன். நோய்கள் வரக்கூடாது இந்த புத்தகம் அறிவிக்கிறது. ஃபைனாலிட்டி, எண்ட், உங்களுடைய கோல் இதுதான். நீங்கள் இறுதியாக உங்களுக்கு விரும்பக்கூடியது எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது. இதற்கான வழிமுறைகள் எந்த பாடப்புத்தகத்தில் எந்த கல்லூரியில் படிக்கலாம். மருத்துவத்தினுடைய இறுதி, நீங்கள் உங்களுடைய வறுமைக்குள்ளாகி பின்னர் கடனாக ஆகி உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் நீக்கப்பட்டு பிறகு கடும் வேதனையோடு உங்களுடைய மரணம் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் நடக்கும், தீவிர சிகிச்சை பிரிவில் நடக்கும்.
உங்களுடைய மரணம் ஒவ்வொன்றும் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இறுதியாக இறுதிச் சடங்குகள் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மருத்துவ படிப்பினுடைய எல்லையில் உங்களுடைய வேதனைகளும் உங்களுடைய மரணமும் காத்திருக்கின்றது. பெரும் துர்ச்சகுனமான மரணமாக இதனை உள்ளம் அறிவிக்கின்றது, இந்த புத்தகம் அறிவிக்கின்றது. வெளிப்படையாக ஊர் மக்கள் சொல்வது, உடனே கொண்டு போய் நீங்கள் மருத்துவமனையில் அவர்களை அனுமதியுங்கள். மருத்துவமனைகளில் இறுதியாக நடப்பது இறுதிச் சடங்கும் வேதனைகளும். அதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தையும் இழந்து வறுமைக்கு உள்ளாகி கடனாளியாகவும் ஆகி பின்னர் உங்களுடைய உறுப்புகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களை அனுமதிப்பதற்கு முன்பாக உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை, எனவே நீங்கள் கையெழுத்திடுங்கள். நாமும் கையெழுத்திட்டு விட்டு என்னுடைய உயிருக்கு நீங்கள் உத்தரவாதம் இல்லை என்று கூறிய பிறகு உள்ளம் கூறுகின்றது, உயிர் பாதுகாக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். உன்னை நம்பி வந்த போதிலும் என்னுடைய சத்தியம் கூறுகின்றது, நிச்சயமாக என்னுடைய உயிரை நீ பாதுகாப்பவன் இல்லை. டாக்டர்களும் வெளியில் கூறுவார்கள், உயிரை பாதுகாக்கின்றோம், ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள். அங்கு சென்ற பிறகு உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற அடிப்படையில் கையெழுத்து வாங்குகின்றார்கள். தெளிவான புத்தகம் இப்பொழுது எது? இங்கு இருப்பதா உங்களுடைய மருத்துவங்களும் மருத்துவ படிப்புகளும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக அமைத்து கொண்டிருக்கின்றீர்களே வெவ்வேறு வகையான படிப்புகளும், இவைதான் உங்களுக்கு வாழ்க்கையின் சுகங்களுக்கு ஆதாரங்கள் என்பதற்கு கூறக்கூடிய ஏதேனும் சான்றுகள் உள்ளனவா? எந்த ஒரு அடிப்படையிலாவது நிச்சயமாக என்னுடைய படிப்பு எனக்கு உதவும் என்பதற்கு நீங்கள் கூறக்கூடிய சான்றுகள் ஆதாரங்கள் ஏதேனும் உண்மையை கொண்டு உண்டா என்பதை உங்களுடைய இருதயத்தில் கேளுங்கள். அந்த புத்தகம் விவரிக்கும் நிச்சயமாக இல்லை. அப்படியென்றால் வெறும் யூகங்களை பின்பற்றி கொண்டு உங்களுடைய படிப்பறிவு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய அனுபவங்கள் தான். இதுவரையில் நான் எவற்றையெல்லாம் அனுபவித்தேனோ, எவற்றையெல்லாம் அனுபவித்த பிறகு இதற்கு காரண காரியங்களையும் நானே கற்பனை செய்தேனோ, அந்த கற்பனைகளை நான் எழுத்துவடிவமாக புத்தகத்தில் பதிவு செய்தேன். அது புத்தகம். எந்த ஒரு புத்தகமாவது நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகம் நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருமா? உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் சரி, உங்களுடைய சுகத்தின் ஆதாரத்திற்கும் சரி. எந்த படிப்பு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கும்? நாளைய வாழ்க்கைக்கு எனக்கு வறுமையும் தீண்டாது, நோயும் தீண்டாது என்பதற்கு. இந்த புத்தகம் அறிவிக்கின்றது, நிச்சயமாக எந்த ஒரு புத்தகமும் உங்களுக்கு வறுமையிலிருந்து உங்களை பாதுகாப்பதோ, சுகத்தின் காரணமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இதில் அமைத்திருக்கின்றீர்களே, அதற்கான ஆதாரமும் நிச்சயமாக இல்லை உங்களுடைய படிப்புகளில் என்பதை உணர்த்தக்கூடிய இந்த புத்தகம் உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் உங்களுடைய நெஞ்சத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய பதில் என்ன என்பதை பாருங்கள். உங்களுடைய பதில் என்ன? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முடியுமா, அல்லது வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டுமே என்ற அந்த விருப்பத்துடன் வேண்டுதலாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்க விரும்புகின்றீர்களா? ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக வேண்டும். அந்த வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். வெறும் உங்களுடைய வார்த்தைகளாக இல்லை, உங்களுக்கு கற்பிக்கின்றது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வேண்டும். வேண்டும் என்பது நீங்கள் வேண்டுதலில் இருக்க வேண்டும் என்பது பொருள். வேண்டும் என்றால் போய் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே? இல்லை, தெரியவில்லை, பாதையும் தெரியவில்லை, ஆனால் வேண்டும். இப்பொழுது மறைவான ஒன்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். வேண்டும் என்பதன் அடிப்படையில் அது பிரார்த்தனை. உங்களை அறியாமலேயே இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், அமைக்கின்றான். பெரும் துன்பத்தில் நான் இருக்கும் பொழுது வேண்டும் என்று விரும்பக்கூடியது நன்மையை, சுகம், மனதிற்கு குளிர்ச்சி, மனதிற்கு அழகும் பலமும். அது ஒன்றுதான். அங்கிருந்து உங்களுடைய உயிரோட்டம் விளைய ஆரம்பிக்கின்றது. அந்த உயிரோட்டத்தில் எதனை வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அந்த விருப்பத்திற்குரிய உயிரோட்டம், படைப்புக்குரிய உயிரோட்டம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. எந்த உறுப்புகள் சீரடைந்து கொண்டிருக்கின்றனவோ, எந்த உறுப்புகள் இயங்காமல் இருக்கின்றனவோ அவற்றிற்கு அந்த குறிப்பிட்ட வேண்டும் என்ற அந்த செய்தியோடு ஒரு உயிரோட்டம் அந்த குறிப்பிட்ட உறுப்புக்காக உருவாகி கொண்டு இறைவனுடைய அனுமதியை கொண்டு
படைக்கும் ஆற்றலோடு பெருகிக் கொண்டிருக்கின்றது. இதனை நாம் உள்ளத்தின் சத்தியத்தை கொண்டு உணர வேண்டும். நம்பிக்கைக்கு ஒரு புது உயிரோட்டம் உண்டு. அந்த புது உயிரோட்டம் எந்த ஒரு உங்களுடைய உடல் அமைப்பின் ஒரு பகுதியை அது சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அந்த பகுதிக்கு அந்த உறுப்புக்குரிய உயிரோட்டம் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. இது ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றதா இல்லையா என்பதை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய மனதில் இருக்கின்றது. மனதிற்கு ஒரு தெம்பு கிடைக்கிறது. மனதிற்கு இருந்த கவலை நீங்கி இருக்கின்றது. யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இவ்விதமாக செயல்படட்டும் வேண்டும் என்ற அந்த ஒரு தேவை அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது, ஓதியது ஆகும். உள்ளம் என்ற புத்தகம் உங்களுக்கு விரிவாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது எந்த நேரமும். ஆனால் பெரும்பாலும் நாம் கைகளால் எழுதிக்கொண்டு இது என்னை வாழ வைக்கும், கடவுளுக்கு இணையானது என்று நம்முடைய புத்தகங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, அது தவறு என்பதை அறிந்திருந்தும் அதில் வாழ்க்கை இல்லை என்பதை உணர்ந்து அறியாமல் இருந்ததற்காக வேண்டியும் 25 வருடங்கள் வீணாகின்றன. பொய்யையும் மாயையும் அது கற்பனைகள் என்று தெரிந்த பின்னரும் வீண் யூகங்களை தவிர வேறில்லை என்று தெரிந்த பிறகும் நாம் தத்துவங்களாகவும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை. சுகதுக்கங்கள் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது உங்களுடைய புத்தகத்தினுடைய படிப்பு, கைகளால் எழுதி வைத்துக் கொண்டு. சுகதுக்கங்களில் வாழ்வதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம் என்று கூறக்கூடிய நாம் பைத்தியங்களாக இருக்கின்றோம். தத்துவங்கள் என்பது தத்துப்பித்து என்று உணரக்கூடியதாக. அந்த துன்பம் உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இறைவன் பக்கமே திரும்புகின்றீர்கள். என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கொள் என்று. முதலாவது வேண்டும், சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை அங்கு வருகின்றது. அதன் காரணமாக நீங்கள் அதனை விரும்ப ஆரம்பிக்கின்றீர்கள். அவனுடைய கட்டளை மீற முடியாது, அவனுடைய வாக்குகளை அவனை மாற்ற முடியாது. அத்தியாயம் 10 வசனம் 64. அவனுடைய வாக்குகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. அவனுடைய வாக்கு உண்மையானது. நான் சுகமாக வேண்டும் என்று விரும்பிவிட்டேன். என் புத்தகத்திலிருந்து ஓதப்பட்டதன் காரணமாக. ஓதுதல் என்பது சத்தியத்தை கொண்டு, உண்மையை கொண்டு நிகழ்ந்தே தீருமே அந்த மாபெரும் ஆற்றலை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய உள் உணர்வாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி ஓதுதலாகும். எந்த விதமான அதற்கு விரோதமான எண்ணமும் அதை தீண்டாது. நிச்சயமாக அவனுடைய வாக்குகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. இதனை நான் மறந்த நிலையில் டாக்டரிடம் செல்கின்றேன், அல்லது வறுமையின் காரணமாக கடனாளியாக ஆகின்றேன் வங்கிகளில், அல்லது யார் கடன் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் அடிமையாகின்றேன். இப்பொழுது என்ற நிலை தலைகீழாக மாறுகின்றது. உலகத்தினுடைய அடிப்படையிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலும் நான் ஈடுபடும் பொழுது நான் எதனை வேண்டினேனோ அது இறைவன் புறத்திலிருந்து எனக்கு ஓதப்பட்ட சத்தியம், அதில் மாற்றம் இல்லை. நிச்சயமாக அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் வேண்டும் என்று விரும்பிய பிறகு அவனிடமிருந்து எனக்கு ஒரு நல்லறிவு வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் வழிமேல் விடுவித்து காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு. பொறுமையாளர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள உதவி சமீபமாக இருக்கின்றது. இறைவனே அவர்களோடு இருக்கின்றான் என்பது இறைவனுடைய வாக்கு. அவனுடைய வாக்குகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அவர்கள் அறியாமல் ஒரு ஆறுதல் உள்ளத்தில் வருகின்றதே, அந்த ஆறுதலானது உங்களுடைய பாதை ஆரம்பமாகிவிட்டது. அதற்கான உயிரோட்டம் தொடங்கிவிட்டது. அது வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நிகழக்கூடிய மாபெரும் நிகழ்வுகளாக இருக்கின்றன. நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அறிவான். எந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அது உள்ளத்திலிருந்து ஆரம்பமாக கூடிய மாபெரும் பிரளயமாக, தீமைகளை அடிக்கக்கூடிய பிரளயமாக அது உருவாகி கொண்டிருக்கின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அது உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு வாசிக்கப்படும் பொழுது அதனை நம்புங்கள். இது மட்டும்தான் புத்தகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த புத்தகத்திற்கு இணையாக நீங்கள் உங்கள் கைகளால் எழுதி வைத்துக் கொண்டு அதை படித்துக்கொண்டு இதில் வாழ்க்கை இருக்கின்றது, வாழ்க்கை முழுமையிலும் நான் செட்டில் ஆகிவிடுவேன். எதை கொண்டு? பணம் என்ற அந்த வாழ்க்கைக்கு உயிரோட்டத்திற்கு அருகதை இல்லாத ஒன்றை நான் சம்பாதிப்பதை தவிர இந்த படிப்பு குணங்களுக்கு உதவாது. பணம் மட்டும்தான் குறி,
அது மட்டும்தான் வாழ்க்கை என்று நாம் செல்லும் பொழுது, குணங்களை தவறவிட்ட பின்னர் தான் பணம் என்ற ஒன்றை பார்க்க முடியும். குணம் வேண்டுமென்றால் உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கின்றது. குணத்தின் காரணமாக நலன்கள், குண நலன்கள் உங்களுக்காக உருவாக இருக்கின்றது. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பும் பொழுது உங்களுடைய குணங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குணத்திலிருந்து நலன்கள். இன்னும் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் எதிர்பாராதவைகள் எல்லாம் அந்த குணத்திலிருந்து உங்களுக்காக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நன்றியோடு இறைவனை நினைவு கூறுங்கள். உங்களுடைய இறைவனுக்கு விரோதமாக இறை குணங்களுக்கு என்று பொருள். அந்த குணங்கள் ஆற்றல் மிக்கவை. அந்த ஆற்றலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்து நம்பிக்கையின் காரணமாக ஒரு புது உயிரோட்டமும், எப்பொழுது மனம் சோர்ந்து விடுகின்றதோ நான் விரக்தியில் ஆகிவிட்டேன், எதனை நம்புவதற்கு எனக்கு வழியில்லை, என் வாழ்க்கை மூடலாக ஆகிவிட்டது, இனி எனக்கு இல்லை, எந்த கதியும் இல்லை, சோர்ந்து விடுகின்றேன், உணவு உட்கொண்டு கொண்டிருக்கின்றேன், 3 வேளையும் சோர்வுதான், ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது, அது எப்படி என்று தெரியாது, இருந்த போதிலும் எனக்கு வழியில்லை என்று கூறுகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான தேவைகளோடு உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. யார் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பது என்பதை சிந்திக்காதது ஒரு குறைதான். உங்களுடைய படிப்புகளை நம்பி மருத்துவரிடம் செல்கின்றீர்கள், அங்கும் அவர்கள் கைவிட்டு விடுகின்றார்கள். இப்பொழுதும் எனக்கு வழியில்லை என்று நினைக்கின்றேன். அத்தியாயம் 39-49. மனிதனுக்கு ஒரு துன்பம் தீண்டுகின்றது. அவர்களுடைய அலட்சிய போக்கின் காரணமாகவும் இறைவன் அவர்களுக்காக எந்த நேரமும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுகமான வாழ்க்கை வாடுங்கள், அதற்கப்பால் எந்த வாழ்க்கையும் நீங்கள் விரும்பாதீர்கள், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள், இன்னும் வேண்டும் என்று விரும்புங்கள், இன்னும் வேண்டும் என்று விரும்புங்கள், இன்னும் அதிகமாக விரும்புங்கள். ஆனால் நம்மில் ஒவ்வொருவரும் சரி, சுகம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதை அனுபவிக்க துடிக்கின்றோமே தவிர இந்த சுகம் அதிகரிக்க வேண்டும் என்று இறைவன் கூறிக்கொண்டிருப்பதை நாம் அலட்சியப்படுத்துகின்றோம். எனவே எப்பொழுது நாம் சுகம் அதிகமாக வேண்டும் என்று விரும்பவில்லையோ, அந்த இறைவனுடைய ஓதுதலை புத்தகத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்படுவதை கேட்கவில்லையோ, அப்பொழுது உங்களுடைய சுகம் தடைப்பட்டு உங்களுடைய சுகவீனம் ஆரம்பமாகின்றது. இப்பொழுதும் சரி, சுகத்தில் இருக்கின்றோம், மனம் என்ற சுகத்தில் இருக்கின்றோம். உடலுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதாரத்திற்கு 1000 தடைகள் இருக்கும். அவற்றை பற்றி பேசுவதற்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். உள்ளத்திலிருந்து அந்த உணர்வின் காரணமாக, குணங்களின் காரணமாக அதிசயங்கள் நிகழும். வெறும் நன்மைகள் அல்ல, குண நலன்கள் அல்ல. இவற்றை நம்முடைய புத்தகம் நமக்கு அறிவிக்கின்றது. குணநலன்கள், குணாதிசயங்கள் என்று நம்முடைய புத்தகம் நமக்கு அறிவிக்கின்றது. பள்ளிக்கூட படிப்பு புத்தகங்களில் இவற்றை பார்க்க முடியாது. களவும் கற்று மற என்பது உங்களுடைய படிப்பு. களவாணித்தனத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் மறக்கவே முடியும். கெட்ட நடவடிக்கைகளில் இறங்கினதுக்கு அப்புறமா அது நமக்கு அடிமையாகி விட மாட்டோமா? அதற்கு பின் அதிலிருந்து மீளுவதற்கு வழியாக இருக்கின்றது. குடிபோதை தவறு என்று இருக்கும் பொழுது மருத்துவம் கூறும், குடியும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள், நல்லது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். இவர்களுடைய இச்சைகளுக்கு அவர்கள் தீனி போட்டு விட்டார்கள். உடனே நிறுத்த வேண்டாம், படிப்படியாக நிறுத்துங்கள். ஒரு கெட்டதுன்னு சொன்னால் அதை நிறுத்தணுமா, படிப்படியாக நிறுத்தணுமா? உங்களுடைய எண்ணங்கள் அதன் மீது அடிமைப்பட்டு விட்டன. இந்த அடிமைத்தனத்தை, எண்ணத்தின் மீது ஆதிக்கம் படைத்தவன் இறைவன் ஒருவனை தவிர யார் இருக்க முடியும்? அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். உங்களுடைய படிப்பு முழுவதும் உங்களை கைவிட்டு விட்டது. உங்களிடம் சுகம் கிடையாது, சுகவீனம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முயற்சியின் போதும் ஒவ்வொரு மருந்து, ஒவ்வொரு மருத்துவம், வெவ்வேறான மருத்துவங்கள், மனிதர்களுடைய அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய இந்த கல்வியறிவின் அடிப்படையில், புத்தகங்களின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் மேலும் 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 சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. எந்த பணத்தை நம்பி நீங்கள் வாழ வேண்டும் என்றீர்களோ அந்த பணம் கரைந்து கொண்டிருக்கின்றது. அதற்கும் வழியில்லை. இப்பொழுது செலவு செய்யவும் வழியில்லை. பேங்க் இன்னும் கடனாளியாக ஆகக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி வாங்குகின்றீர்களே கடன், அங்கும் உங்களுக்கு மேலும் சீரழிவு காத்திருக்கின்றது. மனம் வேதனைக்குள்ளாகின்றது. எப்படி கடனை அடைக்கப் போகின்றோம்? அந்த கடனை அடைக்காவிட்டால் நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும்.
அல்லது நீங்கள் தூக்கில் தொங்க வேண்டும். உங்களை மாய்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகங்களினுடைய நீங்கள் உங்கள் கைகளால் எழுதி வைத்துக்கொண்டு இறைவன் உங்களை பாதுகாப்பவன் இறுதி வரையில் என்று அந்த உள்ளத்தின் குணங்களின் பக்கம் திரும்பாமல் குணக்கேடுகளாக ஆக்கிக்கொண்டு பணம் முக்கியம் என்ற அந்த அடிப்படையை கொண்டு மற்ற மனிதர்களுக்கு விரோதமாகவும் ஒருவரிடம் அதிகமாக பணம் இருந்தால் பொறாமை கொண்டும் தன்னிடம் இல்லை என்று வேதனை கொண்டும் 3 வேளையும் உணவு உட்கொண்டு கொண்டிருக்கிற நிலையில் நான் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இந்த உணவு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு பணம் இருந்த போதிலும் இப்பொழுதும் இருக்கின்றது, உணவுகள் ஒத்துக்கொள்ளவில்லை. பத்தியங்களிலும் பட்டினிகளிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு விடிவு என்ன என்று தெரியாத நிலையில் உணவுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரதானம் என்று இறைவன் அமைத்திருக்க அதன் மீது சந்தேகம் கொண்டு இதுதான் எனக்கு கேடு என்றும் எங்களுடைய மருத்துவ புத்தகங்கள் காட்டக்கூடிய இந்த ரசாயனங்களும் மருந்துகளும் விஷங்களும் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானது, வாழ்விக்கக்கூடியது என்று நீங்கள் உங்கள் கைகளால் எழுதி வைத்துக் கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களே, இதனை வாழ வைக்கும் என்று அந்த புத்தகங்களின் மீது ஆணையாக இவை அனைத்திற்காகவும் உங்களுக்கு கேடுதான். வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய இறைவன் தன் புத்தகத்திலிருந்து கூறுகின்றான், எனக்கு அப்பால் உங்களுக்கு உதவிக்கோ பாதுகாப்புக்கோ எதுவும் கிடையாது என்று. உங்களுடைய கஷ்டங்களின் போது உங்களுடைய புத்தகங்களின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று பொய்யாக எழுதி வைத்துக் கொண்டு இதைத்தான் இறைவனும் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றான் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். எதற்காக அறிவை கொடுத்தான்? இதை உபயோகப்படுத்துவதற்காகத்தானே. எதற்காக மனதை கொடுத்தான்? இந்த இரண்டுக்கும் இடையே எது சரி என்று தவறை பார்ப்பதற்காக வேண்டிய வெறும் மூளையை மட்டும் கொடுத்து மிருகங்களைப் போல் அனுப்பிவிட்டான். பொய்யை கொண்டு அவர்கள் வாதம் செய்கின்றார்கள். அவர்களுடைய வாதம் அவர்களுக்கு பயனளிக்காது. எதை கொண்டு அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, எனக்கு அறிவு இருக்கின்றது, அதை கொண்டு வாழ்வேன். இந்த காலமெல்லாம் நான் படித்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் அணு ஆராய்ச்சி காலங்களில் விண்வெளியில் நான் சாதனை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் இறைவன் அல்லாஹ் என்று வணங்குவதெல்லாம் நிச்சயமாக அவர்கள் பரிகாசத்திற்குரியதாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எதனை இவர்கள் அலட்சியம் செய்தார்களோ, உள்ளத்தின் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது சுகம்தான் உங்களுடைய வாழ்க்கை என்னிடமிருந்து என்று இருக்கும் பொழுது இல்லை, சுகமும் துக்கங்களும் தான் கலந்தது வாழ்க்கை என்று நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய புத்தகங்களின் அறிவிக்கொண்டு ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். வயதாகிவிட்டது, சுகமாக இருக்க வேண்டும். இல்லை, வயதானால் வரத்தானே செய்ய வேண்டும். எல்லாம் உங்களுடைய புத்தகங்களுடைய அறிவு கேடு. நன்மைகளுக்கு பதிலாக எதனை நாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம்? என் பெருமை, என் அறிவு, என் புத்தகம். நிச்சயமாக இது ஒரு சாக்கடை என்பதை நான் சாக்கடையாக மாறும் பொழுது தெரியும். அந்த நேரத்தில் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாமல் அங்கேயே மலஜலம் கடித்துக் கொண்டு சாக்கடையாக இருக்கும் பொழுது, ஆஸ்பத்திரிகளில் மானக்கேடாக மற்றவர்கள் உங்களை வந்து சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தெரியும் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் உங்களுக்கு நன்மையை உருவாக்கி கொண்டிருந்தீர்கள். இதுவரையில் உங்களுடைய புத்தகங்கள் எந்த அளவுக்கு உங்களை கீழாக்கிவிட்டன. இந்த நிலையின் போது நீங்கள் அந்த சத்தியத்தை மீண்டும் உள்ளத்திலிருந்து அந்த புத்தகத்திலிருந்து கொண்டு வருகின்றீர்கள். இறைவனே என்னை பாதுகாப்பாயாக. ஆரம்ப காலங்களிலிருந்து இறைவனுடைய வாக்கு நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்பதை அறியுங்கள், இன்னும் சுகத்தை அதிகமாக்குங்கள். ஆனால் என் இறைவனே எனக்கு பணத்தை அதிகமாக கொடு என்று கேட்கின்றீர்கள். குண நலக்கேடுகளுக்கு உரிய அந்த பாதையை எனக்கு அதிகமாக்கி கொடுங்கள் என்று கேட்டீர்கள். நிச்சயமாக அதற்கு இறைவனிடமிருந்து பதில் இல்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய போக்குகளில் நீங்கள் சொல்ல வேண்டும். நிச்சயமாக குணநலக்கேடுகளுக்கு இறைவனிடமிருந்து எந்த பாதுகாப்போ எந்த வழியோ கிடையாது. நன்மைகளுக்கு மட்டும்தான் இறைவன் என்ற அந்த வாக்கு மீற முடியாதது. உங்களுக்கு நன்மைகள் அளித்தாகிவிட்டது, சுகமாக வாழ வேண்டும் என்று உங்களுடைய தத்துவங்களில் நீங்கள் உங்களுக்கு படிப்பினைகளாக அதற்கு மாற்றமாக ஷைத்தானுடைய வார்த்தைகளை ஓதிக்கொண்டிருந்தீர்கள். துக்கமும் கலந்துதான் வாழ்க்கை. வயதாகும் போது அவ்வளவு கேடுகளும் வரத்தான் செய்யும். நீங்கள் எதிர்நீச்சல் போடுங்கள். வரத்தான் செய்யும் என்று கூறிய பிறகு எதற்காக எதிர்நீச்சல் போட வேண்டும்? துக்கங்களும் சுகங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை, வேதனைகள் கலந்துதான் வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது வேதனைகள் வந்துவிட்டால் போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது உங்களுடைய கொள்கைக்கு விரோதமானதா இல்லையா? நாம் கெட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஷைத்தான்களை வழிபடக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புத்தகத்தை தவிர்த்து தங்கள் கைகளால் நூல்கள் எழுதி வைத்துக் கொண்டு இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று, இதுவும் இறைவனிடமிருந்து வந்ததுதான் என்று கூறக்கூடிய அந்த உங்களுடைய குணங்களுக்காக கேடுதான். அத்தியாயம் 2 வசனம் 79.
தத்தம் கைகளால் இந்த புத்தகத்திற்கு எதிராக தத்துவங்களையும் தத்துப்பித்துக்களையும் தாங்கள் ஒரு மனநில கோளாறுக்கு உள்ளாகி நோயாளிகளாக இருக்கக்கூடிய இருதயத்தின் நோயை கொண்டு எழுதப்பட்ட அந்த புத்தகங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு இது எங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமானது, வாழ்க்கை முழுவதும் இறைவன் கையில் என்று இருக்கும் பொழுது இல்லை எங்கள் கையிலும் இருக்கின்றது, இதோ எங்கள் புத்தகம் என்று வைத்துக்கொண்டு 25 வருடங்கள் கால் கிழவனாகும் வரையில் இதனையே படித்து 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 மண்டையில் ஏற்றி பணம் ஒன்று மட்டும்தான் வாழ்க்கை என்ற அடிப்படைக்கு வரும்பொழுது இறைவன் தன்னுடைய வாக்குகளை பூர்த்தியாக்குகின்றான். அவனுடைய வாக்குகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. குண நலக்கேடுகள் உங்களை ஆர்த்தி பிடிக்க ஆரம்பிக்கின்றன. இனி உங்களுடைய புத்தகங்கள் எழுதி வைத்துக் கொண்டீர்களே, கேடுதான் என்று இறைவன் கூறினானே, இதுதான் வாழ்க்கை என்று அதற்கு முரண்பாடாக எழுதி வைத்துக் கொண்டு அதில்தான் உங்களுடைய வாழ்க்கை என்று எழுந்தீர்களே, இப்பொழுது அந்த புத்தகங்களின் பக்கமும் அந்த மருத்துவங்களின் பக்கமும் அந்த வடிவமைகளின் பக்கம் நீங்கள் சென்று விடுங்கள். இந்த பக்கம் திரும்புவதற்கு வழி இல்லை. சுகமாக வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கு எவரால் மாற்ற முடியாது, அது உள்ளத்தில் தங்கிவிட்டது. சுகமாகவில்லை என்ற அந்த ஏக்கமும் விரக்தியும் உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் உங்களை துரத்தி அடிக்கும். நீங்கள் அதிலிருந்து விடுபடுபவர்கள் இல்லை. இன்று நீங்கள் உள்ளட்சம் கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் முடிவானது, இறுதியானது. இறுதியில் அதுதான் உங்களுக்கு வேண்டும். அந்த இறுதி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது, சுகமாக வாழுங்கள் என்று. ஒவ்வொரு முறையும் நாம் தவறும் பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், நான் ஒருவன் தான் என்பதை. சுகமாக வேண்டும் என்பதை முதலில் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டீர்கள், அப்பொழுதே உங்களுக்கு சுகமாக ஆரம்பித்து விட்டது. பின்னர் நீங்கள் அதை மறுத்து அலட்சியப்படுத்தி எதனை வேண்டினீர்களோ அதனை டாக்டர்களிடம் சென்று வேண்டுகின்றீர்கள், நீ சுகமாக்கிக் கொடு என்று. அங்கு இறைவன் நம்மை பற்றி பெரிதும் அதிர்ச்சியடைகின்றான். இருந்த போதிலும் நம் மீது அவன் மன்னிப்பவன், கருணையாளன். நீங்கள் வேண்டும் என்று விரும்பிய அந்த ஒன்றுக்காக வேண்டி உங்களுடைய சுகம் பெருகிக் கொண்டிருக்கின்றது படிப்படியாக. இடையிடையே உங்களுக்கு நோய்கள் அதிகமாகும்போது இறைவனை வேண்டுகின்றீர்கள், இன்னும் அது படிப்படியாக உங்களுடைய வேண்டுதலாக இறைவன் ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்துகின்றான். உங்களுக்காக வானங்கள் முதலாக பூமி வரையிலும் செயல்பட ஆரம்பிக்கின்றன உங்களுடைய சுகத்திற்காக வேண்டி. என்னுடைய சுகம் என்னுடைய உணவில் இருக்கின்றது. சுகமான சுத்தமான உணவிலும் அந்த உணவின் ஜீரணத்தன்மையிலும் இருக்கின்றது என்னுடைய சுகம். அந்த சுகம் என்பது உணர்வு. அப்படியானால் உங்களுடைய உணவு உணர்வுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றதா, உடலுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றதா? இந்த புத்தகம் தான் பதில் சொல்லும். பள்ளிக்கூட புத்தகங்கள் படிக்க முடியாது. சொந்த புத்தியை அடித்து சீரடித்து சொல் புத்தியை கொண்டு நமக்கு இதுதான் வாழ்க்கை என்று பொய்யாக கற்பனையில் நம்மை வாழ வைக்கக்கூடிய சூனியங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கட்டாயத்தின் காரணமாகவும் படிப்பு என்ற சூனியத்தின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இறுதியில் அது ஒன்றுமில்லை, பூஜ்யம் என்று அடையக்கூடிய அந்த நாளில் இறைவன் நிச்சயமாக நம்மை கைவிட்டு விடுவான். ஒருவேளை மன்னிக்கலாம், மீண்டும் ஒரு வாழ்க்கை உங்களுக்காக கொடுக்கப்படலாம். இனியும் நாம் திருந்துவதற்காக வேண்டி செத்து பிழைத்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றோம். இறைவன் தான் என்னை காப்பாற்றி நான் சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் இருந்து நீங்கள் மீண்டு வந்த உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்து இருக்கின்றது. ஆனாலும் அதனை நாம் அவ்வளவு லேசாக அதை கருதி மறந்துவிடுகின்றோம். அந்த நேரத்தில் நான் செய்து கொண்டிருந்த சில காரியங்கள் தான் என்னை பாதுகாத்தது என்று பின்னர் நாம் நம்முடைய அறிவின் மீது பெருமை கொள்கின்றோம். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அதனால் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்று. நீங்கள் இறைவனை வேண்டியதன் காரணமாக இறைவன் உங்களை வழிநடத்துகின்றான். உங்கள் கைகளை உங்கள் கால்களையும் கொண்டு தான் வழிநடத்துகின்றான். அவனுடைய ஆற்றலை கொண்டு, அவனுடைய நல்லறிவை கொண்டு, அவனுடைய புது உத்வேகத்தை கொண்டு, உணர்வை கொண்டு உங்களுக்கு ஒட்டி விதமாக செயல்படுங்கள் என்று கூறுகின்றான். அது யார் என்பது தெரியாமல் நான் என் கைகளையும் கால்களையும் இயக்கிக் கொண்டு சில விஷயங்களை நான் எனக்காக ஏற்றுக்கொண்டேன் என்பதன் காரணமாக நான் குணமடையும் பொழுது இந்த கைகளையும் கால்களையும் மட்டும் நான் பார்த்தீர்கள், நான் செய்தேன் என்று எனக்கு அந்த நேரத்தில் அறிவு வந்தது. என் அறிவை கொண்டு நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன் என்று தன்னை புகழும் பொழுது அப்பொழுதும் இறைவனுக்கு விரோதமான ஒரு காரியம் எனக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணமாக என்னுடைய உணவில் எனக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன, என்னுடைய ஜீரணத்தில் எனக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. உங்களுடைய உணவு உங்களுடைய உணர்வுக்கு ஆதாயம், அந்த உணர்வு உயிரோட்டத்தின் ஆதாயம், அந்த உயிரோட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகளை விளைவிக்கின்றது செவ்வையான வகையில். இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும் எது புத்தகம் என்பதை.
இது மட்டும்தான் புத்தகமா, அல்லது உங்கள் கைகளால் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானது, இந்த அறிவுதான் என்று நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த உணவு, இந்த இரண்டில் நீங்கள் எதனை உங்களுடைய வாழ்க்கையாக இன்று ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு கேடுதான். அத்தியாயம் 2:79. தங்கள் கைகளால் பெருமையின் காரணமாக புத்தகங்களை எழுதி வைத்துக்கொண்டு இது இறைவனிடமிருந்து வந்தது, அவன் மூளையை கொடுத்தான் உபயோகப்படுத்துவதற்காக, அந்த மூளையை உபயோகப்படுத்துங்கள், ஒன்றை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள், உள்ளத்தை கொடுத்தது யார்? இந்த மூளையை உபயோகப்படுத்தும் போது கஷ்டமும் கவலைகளும் வேதனைகளும் அதிகமாகின்றன. மனதில் இறைவனை நினைக்கும் பொழுது ஒரு சமாதானமும் அழகும் ஏற்படுகின்றன. இந்த இரண்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கவில்லையா? எப்படி நீங்கள் திருப்பப்பட்டீர்கள்? பெருமையின் காரணமாக. இறைவனா நானா என்று இருக்கும்பொழுது நான் தான் என்ற இந்த பெருமையின் காரணமாக. இறைவன் கூறுகின்றான், இல்லை நானும் கூட இருக்கின்றேன், நாம் என்று கூறுங்கள், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், என்னை விட்டு விலக வேண்டாம். இறைவன் எப்பொழுதும் நம்முடன் இருந்து கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 10 வசனம் 61. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை விட சமீபமாக இருந்து இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எந்த நிலையில் இருந்த போதிலும் நீங்கள் உங்களுடைய பாத்ரூமில் உட்கார்ந்து கஷ்டப்பட்டுக்கலாம். வெவ்வேறு விதமான துயரங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. உட்காரவும் முடியாமல், நிற்கவும் முடியாமல், மலஜலம் கடிக்கவும் முடியாமல், அரைகுறையாக கடித்துவிட்டு இன்னும் வயிறு உபாதைகளுடன், வேறு வழியின்றி, இன்னும் இரத்தமும் போகும், இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள். அங்கு இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். லேசாகட்டும், என்னை நீங்கள் நம்புங்கள், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆனால் நான் அதை கேட்பதில்லை. ஷைத்தான் அதோடு வேகமாக பேசுவான். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, உங்களுடைய படிப்புகள், புத்தகங்களிலிருந்து உங்களுடைய படிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன, உங்களுக்கு நினைவிட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுவாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், அல்லது வயிற்றோட்டத்தில் உங்களுக்கு பூச்சி பற்றி கொண்டிருக்கலாம், இது சுகமாகாது. ஒருவேளை நீங்கள் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாமல் மயக்கமாகிவிடலாம், யாரையும் கூப்பிடுவதற்கு சப்தமும் அடங்கிவிட்டது, இனி உங்களுடைய கதி என்ன என்று வேகமாக வேகமாக பேசிக் கொண்டிருக்கின்றான் ஷைத்தான். உங்களுடைய அறிவும் அதற்கு துணை போகும். ஒருவேளை இதுவாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய மருத்துவ அறிவெல்லாம் கெட்ட அறிவெல்லாம் வரும். ஆனால் இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான், கவலை வேண்டாம், அமைதியடையுங்கள், பயம் வேண்டாம். யார் இறை உணர்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை, துக்கப்படவும் மாட்டார்கள். நற்சிந்தனையின் பால் நீங்கள் திரும்புங்கள். சிந்தனை என்பது புத்தகத்திலிருந்து, இந்த புத்தகத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அதை மட்டும் கேளுங்கள். அழகான பேச்சை தவிர கிடையாது. உங்களுடைய அறிவுக்கு வாருங்கள். குழப்பங்கள், இதற்கு விரோதமான அவ்வளவு குழப்பங்கள், தாறுமாறான எண்ணங்களும், படபடப்பும், அதன் காரணமாக மூச்சிறைப்பும், அதன் காரணமாக உயிரோட்டத்தினுடைய தேய்மானமும், எந்த நேரத்திலும் உயிர் பிரிந்து விடலாம் என்ற அந்த அடிப்படையும், அதன் பிறகு மயக்கமும் ஆகின்றீர்கள். பலர் பாத்ரூமில் மயக்கமும் ஆகுவார்கள். பின்னர் சுகமாக வேண்டும் என்று அந்த நேரத்தில் இறைவனுடைய ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டு வேண்டும் என்று ஒரு நொடிப்பொழுதினுடைய தருணத்தில் விரும்பினார்களே, அந்த விருப்பத்தின் காரணமாக இறைவன் மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கின்றான். மீண்டும் அவர்கள் எழுந்து வருகின்றார்கள். வெளியே வந்த பிறகு எனக்கு விதமாக ஆகிவிட்டது, உடனே டாக்டரிடம் செல்லுங்கள் என்று செல்கின்றார்கள். மகா நன்றி கெட்டவர்கள். நாம் அந்த வகையை சார்ந்தவர்கள் தான். நமக்கு நிகழும்பொழுது நாம் இதனை நிச்சயமாக கடைபிடிப்போம். பிழைத்து வந்த பிறகு டாக்டரிடம் செல்லுங்கள் என்று. அங்கோ அவர்கள், ஆஹா, இது ரொம்ப பெரிய வியாதி, இதிலிருந்து மீள முடியாது, என்னை பின்பற்றுங்கள், இந்த மருந்துகளை எல்லாம் சாப்பிடுங்கள். புது வியாதிகள் ஆரம்பமாகின்றன, பழைய வியாதிகளும் இருக்கின்றன. இறைவன் கொஞ்சம் விலகி இருக்கின்றான். இப்பொழுது கூறுங்கள், எது புத்தகம்? அத்தியாயம் 2 வசனம் 2. இதுவே புத்தகம். அத்தியாயம் 2 வசனம் 2. எடுத்த எடுப்பிலேயே இதுவே புத்தகம். இதில் எத்தகைய சந்தேகமும் வேண்டாம். அழகான செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறிவிப்பு இறைவனிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அது ஓதுதலாக இருக்கின்றது, சுத்தமாக பரிபூர்ணமாக
பரிசுத்தமான இறைவனிடமிருந்துள்ள வாக்கு, அதை மீறக்கூடியவர் எவரும் இல்லை. நான் எவ்வளவுதான் அதை புறக்கணித்து எனக்கு இது நிகழத்தான் செய்யும் என்று எண்ணினாலும் சுகமாக வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கு அங்கு மீறாமல் உங்களுக்கு ஒழித்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய நப்பாசையாக அமைந்துவிடும் இறுதி காலங்களில். இதுவே உங்களுடைய வேதனைக்கு போதுமானதாக இருக்கும். எவ்வளவு விரும்புகின்றனோ அவ்வளவுக்கு இல்லை என்று, எவ்வளவு பிரயத்தனப்படுகின்றனோ அவ்வளவுக்கு அதை விட மோசமாக நிலைமை ஆகும் என்று. இந்த வகையிலான வாழ்க்கையைத்தான் நாம் சந்ததிகளாக அவர்களுக்கு கட்டாயப்படுத்தி படிப்பு அவசியம் என்று ஊட்டி அவர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஷைத்தான்களுடைய வழிமுறை படிப்பு, கல்வி. இறைவனுடைய வழிமுறை உணர்தல், சிந்தனை, சிறப்பான நன்மையின் பக்கம் திரும்பி அழகான குணங்களுடன் அதிசயமான வாழ்க்கை உங்களுக்காக நிகழுமே. நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனுடைய ஒவ்வொரு குணமும் குணாதிசயங்கள். குணம் நலன்களை கொண்டு வருகின்றது. இதற்கு இணையான ஒரு வார்த்தை நிச்சயமாக நீங்கள் எங்கும் கற்பிக்கப்பட முடியாது. சிந்தனையின் மூலமாக இறைவன் அறிவிப்பதை தவிர, அதனை உணர்ந்தால் தவிர. அழகான ஒவ்வொரு எண்ணமும் சத்தியமானது. சத்தியம் ஒவ்வொன்றும் நிலைபெறக்கூடியது. நிலைபெறக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக உங்களை அமைத்து பின்வரும் மக்களுக்காக நற்பெயரை ஏற்படுத்தக்கூடியது. யாரெல்லாம் புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கின்றோமோ அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் கூறக்கூடிய அந்த வார்த்தை 2:79 அத்தியாயம் 2:79. தங்கள் கைகளால் நூல்களை எழுதி வைத்துக் கொண்டு பிறகு இறைவனிடமிருந்து வந்தது, இதுதான் வாழ்க்கை என்று இறைவன் இந்த அறிவை கொண்டு வாழச் சொல்லியிருக்கின்றான். இந்த உள்ளத்தில் அவன் அறிவிப்பை நீங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு இதனை கொண்டு வாழுங்கள் என்று இறைவன் கூறுவானா? எதற்காக இதை கொடுத்தான் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களே? உள்ளத்தையும் கொடுத்தானே. அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? இதை உபயோகப்படுத்தும் பொழுது அதற்கு நேர் மாற்றமான அலங்கோலங்களும் அசிங்கங்களும் வேதனைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் அவ்வளவு கஷ்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதனையா இறைவன் அறிவித்தான் அல்லது எதை அறிவித்தானா? இது உங்களுக்கு சோதனையே. இவ்வாறு எழுதியதற்காகவும் கேடுதான், அதனை நம்பியதற்காகவும் கேடுதான். உங்களுடைய புத்தகங்கள் தான் வாழ்க்கை என்று நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அதனை கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்களே, இதனை கொண்டு ஒரு அற்ப காசுகளுக்காக வேண்டி, பணத்திற்காக வேண்டி, அதற்காகவும் கேடுதான். நூல்களை எழுதி வைத்துக் கொண்டு அற்ப காசுகள் உங்களுடைய ஒவ்வொரு நூலும் சரி, ஒவ்வொரு புத்தகமும் சரி, ஒவ்வொரு படிப்பும் சரி, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, பணம் என்ற ஒன்றுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படுமே தவிர எதற்கும் உபயோகப்படாது. அந்த பணமும் உங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நிச்சயமாக அந்த பணம் இருந்தும் நான் பெரும் துயரங்களில், வறுமையின் கோட்டுக்கு கீழே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஒரு பருக்கை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு. கோடீஸ்வரனாக இருந்த போதிலும் யாரால் இது செய்ய முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் இறைவனிடமிருந்து வந்த புத்தகங்கள் என்று கூறக்கூடியதற்காகவும் கேடுதான். அந்த அற்ப காசுகளுக்காக வேண்டி இவ்வளவு நாடகங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். அதனை எழுதியதற்காகவும் கேடுதான். அதை கொண்டு சம்பாதிக்கும் காசுகளுக்காக உங்களுக்கு கேடுதான். இதனை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உண்மை. இந்த சத்தியத்திற்கு அப்பால் எந்த சத்தியமும் கிடையாது. எதனை மறுப்பீர்கள் நீங்கள்? கேட்டுக்கொண்ட வீட்டிலிருந்து உலகம் ஒட்டுமொத்தமையும் சரி, அவர்களுடைய அந்த கல்வி ஆதாரங்கள் உங்களுடைய ஒரு மூச்சு காற்றினுடைய சுகத்துக்கு ஒப்பாகாது. ஒவ்வொரு மூச்சிலும் துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு ஆஸ்துமா இருக்கின்றது, இவ்வளவு காற்று இருக்கின்றது, எனக்குள் இறங்கவில்லை. அவ்வளவு பேரும் சுகமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறார், எனக்கு இறங்கவில்லை. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களை ஆட்டுவிக்கின்றது. தனித்தனியே முறையே எனக்கான காற்று, உங்களுக்கான காற்று, எனக்குரிய காற்று இறங்கவில்லை, உங்களுக்கான காற்று இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரே காற்று கிடையாது. அந்த காற்றில் உள்ள செய்திகள் எனக்கு அழகான உணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு அது மாற்றமான செய்திகளாக ஆகி உங்களுக்கு வருத்தத்தையும் உள்ளத்தில் கவலையையும் உண்டு பண்ணிவிட்டன. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே காற்றின் செய்திகள் உங்களுடைய உள்ளத்தின் செய்தியோடு இணைய வேண்டும். சத்தியமான புத்தகத்தோடு இணைய வேண்டும். எனக்கு சுகமான வாழ்க்கை மட்டும்தான் வேண்டும், வேறு எதுவும் வேண்டாம். இப்பொழுது விரும்புங்கள், சாதாரணமாக விரும்புங்கள். உங்களுடைய சுகங்கள் அதிகமாக வேண்டும் என்று விரும்புங்கள். நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நோய்கள் அதிகமாக வேண்டாம்
என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். இல்லை, நோய்களே வேண்டாம் என்று விரும்புங்கள். நிச்சயமாக அப்படி விரும்புவதற்கு வழி இல்லை. நோய்கள் இருக்கத்தானே செய்யும் என்ற ஒரு எண்ணத்தோடு நோய்கள் போக வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவ்விதமாக இந்த புத்தகம் கூறவில்லை, உங்களுடைய கெட்ட அறிவு கூறுகின்றது. புத்தகங்கள் வாயிலாகவும் அனுபவங்கள் வாயிலாகவும் உங்களுடைய மக்களுடைய பேச்சுக்கள் வாயிலாகவும் இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட், கெட்ட ரிப்போர்ட், மருத்துவ ரிப்போர்ட் மாதிரி நீ படைக்கவே மாட்டேன் அப்படின்னு. உள்ளத்திலோ சுகமான வாழ்க்கை இன்று முதலாக நீங்கள் வேண்டுங்கள், விரும்புங்கள். வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதெல்லாம் நீங்கள் வேண்டிவிட்டீர்கள், பிரார்த்தனையாக அது அமைந்துவிட்டது என்று இறைவனை ஏற்றுக்கொள்கின்றான். எனினும் நாம் அதை உணர்பவர்களாக இல்லை. அந்த ஏற்றுக்கொண்டதற்கெனங்க அவன் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கின்றான். அதனையும் உணர்பவர்களாக இல்லை. நான் வழிநடத்தப்படும் பொழுது என் கைகால்கள் இயங்குகின்றன. ஆனால் வேறு ஒரு இறைவனுடைய மாபெரும் ஆற்றலை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்னுடைய பொறுமையை கொண்டும் நான் சில காரியங்களை செய்கின்றேன். அது இறைவன் புறத்திலிருந்து உங்கள் மூலமாகவே நிகழ்த்தக்கூடிய ஒரு அதிசயம், குணாதிசயம். இறைவனை நம்பியதன் குணத்தின் காரணமாக அதிசயம். அந்த குணாதிசயங்களில் நீங்கள் வாழ வேண்டும். அதிசயமான அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய அறிவு என்னும் செருப்பை கொண்டு வாழாதீர்கள். விளக்கமாற்று கல்வி அறிவை கொண்டு வாழாதீர்கள். அசுத்தமான அசிங்கமான அலங்கோலத்தில் ஆக்கிவிடக்கூடிய அந்த கல்வி அறிவை வெற்றும் விளக்கங்கள். உள்ளத்தின் பக்கம், சுத்தமான புத்தகத்தின் பக்கம் திரும்புங்கள். அவனுடைய வாக்குகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. இது இறைவனுடைய பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை. இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. அத்தியாயம் 2:2. இதுவே புத்தகம் என்பதனுடைய அடிப்படையை கொண்டு இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை என்பதற்கான விளக்கங்கள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் இறைவனுடைய நாட்டுப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் மிகையும் இல்லை, குறைவும் இல்லை. யதார்த்தமான சத்தியம். இது மட்டும்தான் வாழ்க்கை. பெரிய ஒரு விஷயம் என்று எண்ண வேண்டாம். இறைவனுக்கு ஒவ்வொன்றும் லேசானதும் சுலபமானதும் சாதாரணதும். ஆகுக என்ற மாத்திரத்தில் அது ஆக ஆரம்பித்து விட்டது. உணர்வின் அடிப்படையில் அதனை கவனியுங்கள். அங்கிருந்துதான் உங்களுடைய உயிரோட்டம். அந்த உயிரோட்டம் எங்கு பாதிப்பிருக்கிறதோ அந்த பாதிப்பை சீர் செய்யக்கூடிய உயிரோட்டம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவரும் அறிய மாட்டார்கள். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இதற்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி எனக்குரிய காற்று வேறோ உங்களுக்குரிய காற்று வேறோ, எனக்குரிய செய்தி வேறோ உங்களுக்குரிய செய்தி வேறோ, என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வானங்களும் பூமியும் எனக்கு என்ன அனுமதித்திருக்கின்றதோ அவ்வளவுதான். உங்களுடைய வீடுகளில் வந்து அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பொழுது உங்களுடைய உணவை நான் உட்கொண்டுவிட்டதன் காரணமாக எனக்கு அது நன்மையாக ஆகாது. நான் எங்கு சென்றாலும் வானங்களும் பூமியும் எனக்காக ஏற்படுத்திய அந்த ஒரு அந்த சூழலோடு, கெட்ட சூழல் என்றால் கெட்ட சூழ்நிலைகளோடு, நல்லது என்றால் நன்மையான சூழல்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே. ஒருவர் மற்றவருடைய உலகத்திற்குள் நுழைய முடியாது. வானமும் பூமியும் சேர்ந்தது ஒரு உலகம். என்னுடைய உலகம் தனியானது, உங்களுடைய உலகம் தனியானது. 1000 கோடி மக்கள் உலகங்கள் 1000 கோடி உலகங்களில் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் ஒரே வானம் பூமி அல்ல. அப்படியானால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அழகான உணவும் அழகான வழிமுறைகளும் அழகான அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுகங்களில் அமையக்கூடிய அந்த பாதைகளும் தான் இருக்குமே தவிர வெவ்வேறாக இருக்காது. ஒரு குளிர்ந்த காற்று ஒருவருக்கு அவ்வளவு சுகம், இன்னொருவருக்கு குளிர் நடுக்குகின்றது. ஒருவருக்கு மூக்கோட்டம் ஏற்படுகின்றது, ஒருவருக்கு தும்மல் ஏற்படுகின்றது. இன்னொரு அழகாக விசாலமான இதயத்துடன் பரந்த நெஞ்சத்துடன் அதை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமானது. எப்படி ஒரே சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமானதாக இருக்கிறது. ஒருவர் தன் உடைகளை கலந்து விட்டிருக்கின்றார், இன்னொருவர் மப்ளர் எல்லாம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அனுபவிப்பதற்காக வேண்டி. ஒரே காற்று ஒரே சுகமாக இருக்க வேண்டும். எப்படி தனித்தனியாக மாறுகின்றது ஒவ்வொருவருக்கும் அறிந்து கொள்ளுங்கள். வானங்களும் பூமியும் அவரவர் செயலுக்குரிய கூலியை கொடுப்பதற்காக வேண்டி தனித்தனியே முறையை இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். ஒரு வானம் ஒரு பூமி அல்ல, ஒரு உலகம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அந்த விதிமுறைகளில் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை இன்று நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும். பல உலகங்கள் சேர்ந்தது அகிலங்கள் என்று கூறுவோம். தனித்தனியான உலகம் ஒவ்வொருவருக்கும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு வேறு வேறானது.
வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிபணிய வேண்டுமானால் இறைவனுடைய ஒரு வாக்கை ஏற்றுக்கொண்டீர்களே வேண்டும் என்று அந்த வேண்டுதல் என்ற அந்த குணத்தின் அடிப்படையில் அதிசயம் நிகழ வேண்டுமே. வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களுக்கு மட்டுமே நிகழக்கூடிய அந்த அதிசயத்தின் மீது நீங்கள் வாழ்வீர்களானால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், சுகமான உணர்வு, அந்த மாற்றத்தின் மீது உங்களுடைய கவனம் இருக்கட்டும். நிச்சயமாக அந்த மாற்றம் அழகானது. மனதிற்கு ஏதோ ஒரு அமைதி நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த அமைதியில் உயிரோட்டம் பெருகிக் கொண்டிருக்கின்றது. அந்த உயிரோட்டம் எங்கு எனக்கு பாதிப்போ அதனை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது. பொறுமையாளர்களுக்கு இது நற்செய்தி, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது சத்தியமான உண்மை. காலத்தின் மீது சத்தியமாக அத்தியாயம் 103 வசனம் 1, 2, 3. காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நேரம் உங்களுக்கு நிலை பெற வேண்டியதாக இருக்கின்றது. எதனை இறைவன் அறிவித்தானோ அதனை ஏற்றுக்கொண்ட அந்த காலம் முடியும் வரையில் உங்களுக்கு வாழ்க்கை முடியாது. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உங்களுடைய சுகங்களில் நீங்கள் உயர்ந்து கொண்டிருப்பீர்கள். சுகம் உள்ளத்தில் ஆரம்பிக்கின்றது, அதன் பின்னர் உயிரோட்டத்தில், அதன் பின்னர் உங்களுடைய உடலின் விளைச்சல்களில். இங்கு நான் நம்பிவிட்டேன், சுகத்தை காணமே என்று நீங்கள் பார்க்காதீர்கள். உள்ளத்தை கவனியுங்கள். அமைதி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அமைதியில் உயிரோட்டம் பெருகும், உறுதி பெறும். நம்பிக்கை கொண்டவர்கள் அரூபமான விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வெளிப்படையான படிப்பறிவின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள். ஒவ்வொன்றும் இறை ஆற்றலிலிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் எதில் உங்களுக்கு அறிவித்தானோ அந்த உணர்வில், அது இறை உணர்வு. அந்த ஓதுதலில் நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த உணர்வோடு நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு உண்மையானது. அவனுடைய வாக்குகளை மாற்றக்கூடியது எவரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் கூட எனக்கு இதுக்கு மேலே எனக்கு சுகம் கிடைக்காது என்று நீங்கள் சொல்ல முடியாது. சுகம் வேண்டும் என்று தான் கூற வேண்டும். மூச்சு பிரியும் நேரத்தில் கூட எனக்கு சுகம் வேண்டும் தான் என்று கூற வேண்டும். சுகம் வேண்டாம் என்று கூற வேண்டாம். மூச்சு போனாலும் போகட்டும், அதுவரை எனக்கு சுகத்தை கொடு என்று தான் கேட்பீர்கள். அவனுடைய வாக்குகளை மாற்றக்கூடியவர்கள் நீங்களும் இல்லை. கல்வி அறிவு என்ற அந்த விளக்கமாற்று அறிவு நம்மை விட்டும் நீங்க வேண்டும். இதயத்தினுடைய இறைவனுடைய மாபெரும் ஞானங்கள், குணாதிசயங்கள் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் எனக்காக நிகழ வேண்டும். அவை என்னுடைய இறைவனுடைய வாக்குக்கு அடிமை, என்னுடைய வாக்குக்கு இல்லை. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம். நீங்கள் இன்னொரு உலகத்துக்கு நீங்கள் நுழைய முடியாது. ஒரு காலம் இறைவனுடைய அனுமதி இல்லாமல். ஆக உலகம் என்பது தனித்தனியானது. நீங்கள் எப்பொழுது கண்ணை மூடுகின்றீர்களோ அப்பொழுது உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வானமும் பூமியும் சென்று விட்டது, முடிந்துவிட்டது. உங்களுடைய இறுதி நாள் அது. யுக முடிவு நாள் உங்களுக்கு நீங்கள் கண்ணை மூடும் பொழுது உங்களுடைய வானமும் பூமியும் நீங்கிவிட்டது, அவ்வளவுதான். மற்றபடி வானங்களும் பூமியும் மற்றவர்களுக்காக இருக்கின்றன, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக. ஆக இந்த உலகம் அனைத்தும் சேர்ந்தது அகிலங்களா இல்லையா? ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை அவருடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது அகிலங்களில் நாம் தனித்தனி உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கூறுங்கள், அகிலங்களின் இறைவன் மீது ஆணையாக அவனுக்கு எல்லா புகழும். எனக்கும் கண்ணியம் வேண்டும், புகழ் வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மறந்துவிடுங்கள். நான் ஒரு அடிமையாக இருக்கின்றேன், இறைவனுக்கு அடிமையாக இருக்கின்றேன், நற்குணங்களுக்கு அடிமையாக இருக்கின்றேன். யார் ஒருவருக்கு நற்குணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நான் அடிமை. சிறியவரோ பெரியவரோ அங்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. அவருடைய நற்குணத்தின் காரணமாக யார் அவர்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கின்றானோ அந்த அமைதிக்கு நான் அடிபணிகின்றேன். நிச்சயமாக என்னை விட தரத்தில் அந்த ஒரு மனிதரை என்னுடைய வயதுக்கு அப்பால் அதிகமாக குறைவாக இருந்தாலும் அந்த மனிதர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சுகம், அமைதி எனக்கு இல்லையே என்று எண்ணும் பொழுது என்னை விட அந்த நேரத்தில் அவருடைய உலகம் சிறப்பாக இருக்கின்றது. என்னுடைய உலகம் என்னை நலிவடைய செய்து கொண்டிருக்கின்றது என் குணங்களின் காரணமாக. நம்பிக்கை கொண்ட மக்களாக நீங்கள் இன்று முதலாக விளங்குங்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது வேண்டிவிட்டீர்களோ இறைவனிடம், அந்த வேண்டுதலில் உங்களுடைய மனம் அமைதி அடைகின்றது. அந்த மனம்தான் அமைதியான குணம். இந்த அமைதியான குணம் இறைகுணமாக இருக்கின்றது. இதற்கு நிகரான ஒரு குணம் கிடையாது. அதாவது இறைவன் உங்களோடு இருக்கின்றான். அவன் தன் புறத்திலிருந்து உங்களுக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த உணர்வு உயிரோட்டத்தை ஆரம்பமாக்கின்றது. அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய விளைச்சல்கள் நிச்சயமாக இருக்கின்றன. பொறுமையோடு இருப்பீர்களா? இப்பொழுது பொறுமை வேண்டும்
என்று அந்த வேண்டுதலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். பொறுமை வேண்டும் இறைவனே என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒலிக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய வாசகங்களை திருப்பி நீங்கள் மடிந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அந்த உள்ளத்தை தீமைகளை நீக்கி நன்மைகளை பெருக்கிக் கொண்டிருக்கின்றான். நன்மைகளை, குணங்களை நம்பக்கூடிய அந்த பாக்கியதையை உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றான். ஞானங்களோடு கூடிய அந்த இருதயத்தை, விளங்கக்கூடிய அந்த இருதயத்தை கொண்டு இன்னும் உறுதிப்படுத்துகின்றான் நிச்சயமாக பொறுமை அவசியம் என்பதை. யார் இதை ஏற்றுக்கொண்டார்களோ, பொறுமையோடு இருக்கின்றார்களோ, அவர்களோடு நிச்சயமாக இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவனுக்கு வானங்களும் பூமியும் அடிமை ஆக அவர்களுடைய காலம், அவர்களுடைய ஒரு எண்ணம் வானங்களையும் பூமியையும் அவர்களுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இவற்றை அடிமை என்று எண்ண வேண்டாம், என் இறைவன் என்று இருப்பதன் காரணமாக அது அடங்கியிருக்கின்றது. அவ்வளவுதான். இனி எனக்காக அவை சீர்பட வேண்டும். இந்த தனி உலகம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். எந்த ஒன்றும் உங்களுக்கு புதிதாக கற்பிக்கப்படவில்லை. நீங்கள் மறந்துவிட்ட உண்மையின் பக்கம் தெளிவான ஞானங்களை கொண்டு உங்களை திருப்புகின்றேன், இறைவனுடைய அனுமதியை கொண்டு. அவ்வளவுதான். நீங்கள் கேட்டுக்கொண்ட எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக சத்தியம்தானே என்று தோன்றுமே தவிர மறுக்கக்கூடிய எண்ணம் இப்பொழுது இருக்காது. வெளியில் செல்லும்போது மறந்துவிட வேண்டாம். ஷைத்தான் நம்மை மறக்கடித்துவிட வேண்டாம். இந்த ஒரு எண்ணத்தையும் நாம் இப்பொழுது வேண்டுகின்றோம், விரும்புகின்றோம், வேண்டும் என்று. காலத்தின் மீது சத்தியமாக இந்த உணர்வு, நம்பிக்கை கொண்ட பிறகு இந்த உணர்வு உயிரோட்டமாக அமைந்து அது விளைச்சலாக மாறுமே, அதுவரையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் உங்களை, மனதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்கு தீமை தீண்டிவிட வேண்டாம். உள்ளத்தில் நோய்கள் உருவாகிவிட வேண்டாம். அங்கிருந்து கெட்ட உயிரோட்டமும் கெட்ட விளைச்சல்களும் இருக்கின்றன. இதில் நீங்கள் விருப்பம் கொண்டு இறைவனிடம் திரும்புகின்றீர்களா என்று இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் யார் இந்த உணர்வை விட்டு விலகுகின்றார்களோ, அத்தியாயம் 103 வசனம் 1, காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்களுடைய உலகத்தில் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. வானங்களும் பூமி இவர்களுக்கு கட்டுப்படவில்லை. ஆகவே காற்றும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, உணவும் கிடையாது, வசதிகளும் கிடையாது. நெருக்கடிக்குள்ளாகின்றேன். என்னுடைய உலகத்திலிருந்து எனக்கு நல்ல காற்றில்லை, என்னுடைய உலகத்திலிருந்து எனக்கு நல்ல உணவில்லை. இதற்கிடைப்பட்ட தண்ணீர், பாக்கியமிக்க நீரும் கெட்டுவிட்டது. எங்கள் இறைவனே எங்களை மன்னிப்பாயாக என்ற அந்த ஒரு இறைவனுடைய ஒரு சொல்லின் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். அவன் உங்களுக்காக அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றான். பாவ மன்னிப்பு தேடுங்கள். பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய அந்த வேலை இருக்கும் பொழுது வானங்களும் பூமியும் எனக்காக சீரடைகின்றன. உங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு சுகம் கிடைக்கின்றது. அந்த சுகத்தின் மீது நீங்கள் அமைதி அடையுங்கள். பொருள் அடிப்படையில் வராதீர்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அங்கிருந்து தான் உங்களுக்கு பொருள்கள் இடைய ஆரம்பிக்கின்றன. அனைத்தும் உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளத்தின் நிகழ்வுகளுக்கு நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுங்கள். மிக பெரும் அந்தஸ்தை கொடுங்கள், தகுதியை கொடுங்கள். இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை. இந்த உண்மையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். எச்சரிக்கை, நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டீர்கள். இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார் யார்? 3வது வசனம், அத்தியாயம் 103 3வது வசனம். யார் நம்பிக்கை கொண்டு இறைவன் எதனை நான் அறிவிக்கின்றானோ கவலை வேண்டாம், பயமும் வேண்டாம். அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. அந்த கவலையும் பயமும் மனம் என்ற ஒன்றை சார்ந்தது, மறைவானவற்றை சார்ந்தது. அங்கு முதலில் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்துங்கள், பொறுமையை கொண்டும் நம்பிக்கையை கொண்டும். இந்த பொறுமையை கொண்டு நீங்கள் நல்ல விளைச்சல்களுக்காகத்தான் நீங்கள் பொறுமை மேற்கொள்கின்றீர்கள். அந்த பொறுமையையும் இறைவனிடம் கேளுங்கள். நான் பொறுமையாக இருப்பேன் என்று காலம் சொல்ல வேண்டாம். இப்பொழுது உங்களுடைய உள்ளம் அமைதியடைந்திருக்கின்றது, உயிரோட்டம் பெருகி கொண்டிருக்கின்றது. எங்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் இருக்கின்றதோ அதனை நிவர்த்தி செய்ய வேண்டி வானங்களும் பூமியும் தூய்மையாகி கொண்டிருக்கின்றன. இருதயத்தின் தூய்மையின் காரணமாக அவை தூய்மையாகி கொண்டிருக்கின்றன. படிப்பு என்ற கெட்ட ஷைத்தானுடைய விளக்க மாற்றறிவை நீக்கியதன் காரணமாக இறைவனிடமிருந்துள்ள பாக்கியம் வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றன. சுமூகமான இந்த வாழ்க்கைக்கு விரோதமானவர் எந்த வாழ்க்கையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.
உங்களுடைய மனிதர்களை பற்றி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அறிவை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சமுதாயத்தை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். கெட்டதை தவிர அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். இறைவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வின் பக்கம் வரும்போது அல்லாஹ் என்ற ஒரு அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை தவிர கதி கிடையாது, அவ்வளவுதான். உனக்கப்பால் இறைவன் கிடையாது, உனக்கப்பால் உதவியும் கிடையாது, உனக்கப்பால் பாதுகாப்பும் கிடையாது, உனக்கப்பால் எனக்கு எந்த தேவையும் நிறைவேறப் போவதில்லை, உன்னை தவிர எனக்கு கதி இல்லை என்று திரும்புவீர்களே, அந்த ஒரு வார்த்தையினுடைய அல்லாஹ் என்பதனுடைய பொருள் இதுவே. நீங்கள் கடவுளை என்று அடையுங்கள், வேறு எந்த விதமாக அழைத்துக் கொள்ளுங்கள். கடவுளே உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த நேரம் நிலைவரும் பொழுது கடவுளுக்கு உரிய ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு அர்த்தமானது உன்னை தவிர கதி இல்லை என்பதாகும். இறைவனுடைய வாக்கு எந்த விதமான வார்த்தையை வைத்துக் கொண்டாலும் சரி, அவனுடைய வாக்குகளை மாற்றுவோர் எவரும் இல்லை, அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த வாக்கு. என் படிப்பும் என் அறிவும் என் மூளையும் உதவி செய்யும் என்று எண்ணும் பொழுதெல்லாம் உங்களை விட்டுவிடுகின்றான். உங்களுடைய பாதையில் செல்லுங்கள், திரும்ப வேண்டாம், அவனும் திரும்பி விடுகின்றான். துரதிருஷ்டவசமான தரித்திரம் பிடித்த மனிதர்களுடைய இந்த போக்குகளை விட்டு விலகுங்கள். இந்த புத்தகம் என்ன கூறுகின்றதோ அது மட்டும்தான். உங்கள் கைகளால் நூல் எழுதி வைத்துக்கொண்டு பின்னர் இதுதான் என் இறைவன் வந்தது புரிதற்காக கேடுதான், அதனை எழுதியதற்காகவும் கேடுதான், அதை கொண்டு சம்பாதிக்கும் அந்த பணத்திற்காகவும் கேடுதான். விளங்கிக் கொள்வீர்களா? இந்த கேடுகளில் தான் 3 கேடுகள், 1 2 அல்ல 3 கேடுகள் முத்தாய்ப்பாக அமைக்கப்பட்டுவிட்டது. இந்த கேடுகளில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தெளிவாக தெரியும் உங்களுடைய படிப்பானது உங்களுடைய பணத்தை தவிர எதனையும் சம்பாதிக்காது என்று. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்குள்ளாக உங்களுடைய அவ்வளவு குணங்களையும் கேடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குணாதிசயங்கள் உங்களுக்கு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழாது. உங்களுடைய ஒரு மூச்சு காட்டுக்கூட ஒவ்வொரு அதிசயம் அது நிகழாது. உங்களுடைய மனதிற்குள்ளே கவலையும் பயமும் துக்கம் நீங்க வேண்டும், நீங்காது. அது நீக்குவது பெரிய அதிசயம். அமைதியை கொண்டு வருவதற்கான அதிசயம் உலகத்தில் எதுவுமே இல்லை. தாஜ்மஹால் ஒரு அதிசயம், கெட்ட கேட்டுக்கு பைசாக ஒரு அதிசயம். வெக்கமாக இருக்கிறது. பைசாகாபுரம் சாய்ந்திருக்கிறது தான், இதன் காரணமாக அதிசயம் கீழே விடலையா. புவியீர்ப்பு சக்திக்கு அது வெளியில் வந்துவிட்டது, இருந்த போதிலும் அது கீழே விழவில்லை, அதிசயம். ஒரு தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய வேர் அந்த பூமியில் அடைஞ்சு இருக்குது. அதனுடைய தண்டு பாகம் வளைஞ்சி போய் எங்கேயோ போய் இப்படி நிற்கிறது. இதனுடைய புவியீர்ப்பு சக்தி எங்கே இருக்குது? இங்கே இருக்கிறது எல்லாமே வெளியில் கிடக்குது, எப்படி நிற்கிறது? கெட்ட மனிதனுடைய கேடுகட்ட அறிவு, விளக்கமாற்று அறிவு, கலவி அறிவை விட்டு விலகுங்கள். புத்தகங்கள் என்ற அந்த நாசகரமான போக்குகளை விட்டு விலகுங்கள். புத்தகத்தை மட்டும் பாருங்கள். ஒரு வார்த்தையை உங்களுடைய புத்தகங்கள் உங்களுக்காக நிறைவேற்றி தருமா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். செருப்புக்கும் விளக்கமாற்றுக்கும் கடவிக்கும் நிகரமான இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டால் நீங்கள் பெருமைக்கு அழகின்றீர்கள், நான் படித்தவன் என்று. கெட்ட மனிதர்கள். சத்தியம் நிலைக்க வேண்டும். ஓதுங்கள். எங்கு ஓதப்படுவதை திரும்ப உங்கள் மனதுக்கு ஓதுங்கள். ஓதுதல் என்பது கேடுகள் நீக்கப்பட்டு சுத்தமான சுகமான உங்களுடைய உணர்வுகளோடு கலந்திருக்கக்கூடிய அந்த பாதையின் பக்கம் நில்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 103 1வது வசனம், காலத்தின் மீது சத்தியமாக. 2வது வசனம், மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். 3வது வசனம், யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, இன்னும் நன்மையை நாடியவர்களாக செயலில் பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ, அந்த பொறுமையை பிறருக்கும் உபதேசிக்கின்றார்களோ, உண்மையின் சத்தியத்தையும் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஒருவருக்கொருவர், இவர்களை தவிர அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமான அகிலங்கள் கூடிய சமுதாயமாக இருக்கின்றது. அகிலங்களின் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்முடைய வாழ்க்கை இன்று இந்த வார்த்தையிலிருந்து ஆரம்பமாகட்டும்.